எங்களுடைய கட்சிக்குள்ளேயும் ஊழலுக்கு துணை போகிறவர்கள், ஆட்சியாளர்களுக்கு துணை போகிறவர்கள், படையணியினருக்கு துணை போகிறவர்கள் இருந்தால் நாங்கள் அவர்களை ஆற்றுவோம். இப்போ இதுவரைக்கும் விளக்கம் தான் கூறப்பட்டிருக்கு. என்ன ஒரு 10 பேர் மட்டும்தான் கட்சியை விட்டு விலக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் கூடுதலானவர்கள் விலக்கப்படுவார்கள். நாங்கள் ஒரு விடுதலை இயக்கம். நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக, மக்களுடைய தன்னாட்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஏன் வரவில்லை, ஏன் குழப்ப நிலைத்தார்கள் என்பதற்கு சரியான மருந்து இருக்குது. அது அந்தந்த நேரத்தில் கொடுக்கப்படும். திருகோணமலை மாவட்டத்தை போன்று இன்று வன்னி மாவட்டமும் சிங்கள தேசியவாதிகளால் சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வன்னி மாவட்டத்தை ஒன்று சேர்ந்து தமிழர்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை விதைக்கப்பட வேண்டும் என்றதுக்காகவும் கட்சிக்குள்ள பிசை இருந்தா உனக்கு என்ன வருத்தம், உனக்கு என்ன குத்திமுறிவு? குத்திமுறிவு நாங்கள் எல்லோரும் எத்தனை அமைச்சர்களை கண்டிருக்கிறார்கள், எத்தனை அரசியல்வாதிகள் கண்டிருக்கிறார்கள், தலைவர்களை கண்டிருக்கிறார். எனக்கு டிப்ளமசி தெரியாது, ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாற்று யாரும் என்ன தூக்கி எறிய முடியாது. நாங்கள் தான் முடிவெடுப்போம், அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. எங்களை தான் கட்சி, எங்களோட பொறுப்பெல்லாம் இருக்கு, நாங்கள் தான் தலைமை. அப்ப முடிவெடுப்போம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஸ்ரீதரன் ஐயா கேட்கணும்னா அவரை கேளுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட குடும்பத்துக்கு இந்த பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்துக்கையும் சின்ன சின்ன ஏதோ குமுறல்கள், பிரச்சனைகள் வாரது பழமையா இருக்கும். இன்றைக்கு மக்களுடைய பேராதரவோடு அவர்கள் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. அதாவது 2024ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே விசேடமாக, அதற்கு முதல் நடந்த ஜனாதிபதி தேர்தலிலேயும் கூட திடீரென்று மக்களுடைய ஆதரவு அவர்கள் பக்கம் சாய்ந்திருக்கிறது. அதுக்கு பிரதானமான காரணம், மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் ஊழல்வாதிகள், நாட்டை சுரண்டியவர்கள், நாட்டு வளங்களை எடுத்து விற்றவர்கள், லஞ்சம் ஊழலுக்கு பேர் போனவர்கள், வெளிப்படையாகவே அவற்றை எல்லாம் செய்தவர்கள் என்று மக்கள் நினைத்த காரணத்தினாலே, அல்லது அதை மக்கள் கண்டுகொண்ட காரணத்தினாலே, இரண்டு கட்சிகள் மாறி மாறி சில வேளைகளிலே தங்களுடைய கட்சி பெயர்களையும் மாற்றி மாற்றி, ஆனால் இரண்டு தரப்பாக மாறி மாறி ஆட்சி செய்திருந்தாலும் கூட உழைக்கும் வர்க்கத்துக்கு விடிவில்லை. ஊழல் பெருச்சாளிகளாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவார்கள், ஆனால் ஒருவருக்கு ஒரு எதிராக மற்றவர் எதையும் செய்ய மாட்டார். ஒரு தடவை சம்பந்தன் ஐயா பாராளுமன்றத்திலே உரையாற்றுகிற போது இதை எடுத்து காட்டினார். சொன்னார், நீங்கள் இந்த பக்கத்திலே எதிர்கட்சியிலே இருக்கிற போது ஊழல் 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 என்று அவர்களை குற்றம் சாட்டுவீர்கள். பிறகு நீங்கள் அந்த பக்கத்திலே போய் அமர்ந்தவுடனே அங்கே இருக்கிற நீங்கள் இங்கே வந்து இருந்து கொண்டு ஊழல் 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 என்று குற்றம் சாட்டுவீர்கள். ஆனால் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட அரசியல்வாதி இந்த நாட்டிலே எவரும் இதுவரைக்கும் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு இடையிலே ஒரு இணக்கப்பாடு இருக்கிறது. குற்றம் சாட்டுவோம், ஆனால் அதுக்கு மேல எதுவும் செய்துவிட மாட்டோம். மக்களும் இதை புரிந்து கொள்வதற்கு பல காலம் எடுத்தது. அப்படியானால் என்ன செய்வது? இருகட்சி ஆட்சி இருக்கின்ற ஒரு நாட்டிலே இரண்டு கட்சிகளும் அல்லது இரண்டு அணிகளும் இப்படித்தான் மக்களை சுரண்டி வாழ்கிறார்கள் என்ற ஞானோதயம் மக்களுக்கு ஏற்படுகிற போது எதை செய்வது? ஒரு மூன்றாம் தரப்பை தேடுவதுதான் ஒரே ஒரு வழி. மூன்றாம் தரப்பாக அந்த 3% கட்சி. ஏன் 3% கட்சி என்று சொன்னால் அவர்களுக்கு 3% தான் வாக்குகள் எப்போதுமே கிடைத்துக் கொண்டிருந்தது. பாராளுமன்றத்திலேயும் 3 உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள். அந்த மூன்றாம் தரப்பு 3 உறுப்பினர் கட்சி தான் தென்பட்டது. ஆகவே அவர்களிடத்திலே இந்த பாரிய
பொறுப்பை மக்கள் சுமத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்புலம் என்று ஆட்சியிலே இப்படியாக இருந்தார்கள் அப்படியாக இருந்தார்கள் என்று வேறு பின்புலங்கள் கிடையாது. பின்புலம் என்று சொன்னால் ஆயுதம் எடுத்து போராடிய பின்புலம் ஒன்றுதான் இருக்கிறது. ஆனால் ஆட்சிக்கு வந்து இன்னமும் 2 வருடமாகவில்லை. இன்றைக்கு இந்த அரசாங்க உறுப்பினர்களுக்கு எதிராகவே எழுந்திருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளை போல இதற்கு முன்னர் அந்த முன்னைய 2 கட்சிகளுக்கு ஏற்பட்டது இல்லை. அவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள 1.5 வருடத்துக்குள்ளே எத்தனை குற்றச்சாட்டுகள் மாறி மாறி, அதுவும் வருகிற போது ஒரு தரம் எதிர்கட்சி என்று சொன்னால் அரசாங்கம் ஓடி வந்து ஆமாம் அது ஒரு தவறு நடந்திருக்கிறதா ஒத்துக்கொள்கிறார்கள் என்றால் வெளிப்படையாக நடக்கிறது. கஜானா பட்டியிலிருந்து யாரோ காசை வந்து களவெடுத்துட்டு போயிட்டானாம். திரைசேரிக்குள்ள ஒருத்தர் கையை நீட்டி அந்த பெட்டியில இருந்து காசை எடுத்துட்டானா எப்படி என்று தெரியாது, இன்னும் தெரியாது. களவு போனது ஜனவரி மாதத்துல களவு போனது. உங்களோட வீட்டில் களவு போனால் கள்ளன் எண்ணெய் ஓட்ட திறந்து உள்ள வந்து களவு எடுத்துட்டு போனால் அடுத்த நாள் காலையில் என்ன செய்வீங்க? போய் பொலிஸ்ல முறைப்பாடு செய்வீங்களா இல்லையா? இது முறைப்பாடு செய்ய இல்லை. 4 மாதமாக ஏறத்தாழ 4 மாதமாக ஒருவருக்கு சொல்லாமல் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஏன் அப்படி செய்தார்கள் என்று இன்னமும் தெரியாது. சில உத்தியோகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், வேலை நிறுத்தம் செய்திருக்கிறார்கள். வேலை நிறுத்தம் அல்ல, வேலை இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் நேற்று மறித்து விட்டார். தற்கொலை என்று சொல்லுகிறார்கள், அதுவும் தெரியாது. களவு போனது அப்படி என்று தெரியாது, அவர் மறித்தது அப்படி என்று தெரியாது. அது ஒரு களவு. ஆரம்பித்த போதே பாராளுமன்றத்திலே இந்த பிரதிநிதித்துவ தேர்தல் முறையிலே முதன்முறையாக ஒரு கட்சி, ஒரு தனி கட்சி தேர்தலிலேயே 3/2 பெரும்பான்மை எடுத்தது இதுதான் முதல் தடவை. போரை முடித்தேன் என்று சொன்னார் மஹிந்த ராஜபக்ச கூட எடுக்கல. நான் தான் உண்மையிலே முடித்தேன் என்று சொன்னார் கோட்டாபய ராஜபக்ச கூட எடுக்கல. இவர்கள் சுலபமாக எடுத்தார்கள். 9 ஆசனங்கள் கூடுதலாகவே எடுத்தார்கள். அந்த பாராளுமன்றத்துக்கு தலைமை தாங்குவதற்கு முதலாவதாக பிரேரித்த சபாநாயகர் என்ன செய்தார்? தென்னை கலாநிதி என்று சொன்னார். எங்கள் மத்தியிலே நிறைய இந்த கலாநிதிகள் இருக்கிறார்கள், கலாநிதி என்று சொல்லுகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள், எங்களுக்கு தெரியும். அப்படியே இதை நான் உரத்து சொன்னா எங்கள்லையும் பலர்ல கையை நீட்டி விட்டுவார்கள், உங்களையும் இருக்கிறார்கள் தானே கலாநிதிகள் இப்படி என்று. அப்படியா அது கொஞ்சம் அமைதியா சொல்றேன். தென்னை கலாநிதி என்று அவர் சொல்லி போட்டார். எங்க உங்களுடைய சான்றிதழ் என்று கேட்டால், ஐயோ அது ஜப்பான் தேசத்துல கிடைச்சது, ஜப்பான்ல இருந்து அதை எடுத்து கொண்டு வர்றதுக்கு நாள் எடுக்கும், கொஞ்சம் காலம் எடுக்கும் சொன்னார். அசோகா ரணவல அவருக்கு பேர். சரி, கொஞ்சம் கூடுதலாக அழுத்தம் வருகிற போது அது சான்றிதழ் வருகிற வரைக்கும் நான் விலகி இருக்கிறேன் என்று பதவியிலிருந்து விலகினார். இன்று வரைக்கும் சான்றிதழ் வர இல்லை. போஸ்ட்ல துளைஞ்சிட்டதோ தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் அந்த 159 பேர் கொண்ட அந்த பெரிய பாராளுமன்றத்தில் தங்களுடைய பிரதானியாக அவர்கள் தெரிவெடுத்தவர், தான் கலாநிதி என்று சொன்னவர், அதை கலாநிதி என்றதை நிரூபிக்க முடியாமல் ஒளிஞ்சிருக்கிறார். ஒளிஞ்சும் இருக்க முடியாமல் இருக்க ஒரு வாகன விபத்திலையும் சிக்கிட்டார். அதுலேயும் செய்தி வந்துட்டு அவர்தான் அப்படி என்று பார்த்தா அதுக்கு அடுத்ததாக இப்ப நியமித்திருக்கிறவர் இருக்கிறார். அவர் வைத்திய கலாநிதி, அவர் உண்மையாக வைத்திய கலாநிதி தெரியும் என்றால் திருவண்ணாமலையில் அவர் வைத்தியராக வேலை செய்த போது நான் அவரை சந்திச்சிருக்கிறார். ஆனால் அவர்
ஒருவரை பதவி நீக்கம் செய்தார். பாராளுமன்றத்தில் இருக்க உயர் பதவி ஒருவரை பதவி நீக்கம் செய்தார். பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் நீதிமன்றத்துக்கு போய் அதை சவால் விடுத்த போது சட்டமா அதிபர் சொன்னார், இதை இணக்கப்பாட்டோடு முடித்து விடுங்கள். ஏனென்றால் என்ன காரணம், பதவி நீக்கம் செய்தது தவறு என்றதானே. இவர் இல்லை, அது செய்யலாது. சட்டமா அதிபர் என்ன சொன்னார், அப்ப நான் உங்களுக்காண்டி ஆஜராக மாட்டேன். பாராளுமன்ற சபாநாயகர் ஒருவருக்காக நாட்டின் சட்டமா அதிபர் ஆஜராக மாட்டேன் என்று சொன்ன முதலாவது சந்தர்ப்பம் இதுதான். இப்ப தனியார் சட்டத்தரணி ஒருவர் பிடிச்சு வச்சு அவர் தனக்காக என்றால் நாட்டின் பிரதான சட்ட அலுவலகர் சட்டமா அதிபர் அவருக்காக ஆஜராக மறுத்திருக்கிறார். நிலக்கரி ஊழல் ஒன்று வந்துச்சு. தரமற்ற நிலக்கரி. தரமற்ற நிலக்கரி என்றால் ஏற்கனவே அந்த நிலக்கரியால் உருவாக்கப்படுகிற மின்சாரத்தினால வர விளைவு மோசமான விளைவு. அதில் அந்த தூசு துயில் அதெல்லாம் மக்கள் மத்தியில் சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறதான பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்படி இருக்க அது தரமுள்ள நிலக்கரியாலேயே அப்படியான பிரச்சனை இருக்க, இது தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்து அதால் உற்பத்தி திறனும் அரைவாசியாக குறைந்து, ஆனால் கொடுத்த காசு கொடுத்ததுதான். கொடுத்த காசு திருப்பி வரையில தரமற்ற நிலக்கரி கொண்டு வந்தால் உடனடியாக திருப்பி அனுப்பவும் திருப்பி அனுப்பவும் இல்லை. ஆனால் வந்து சொல்லிவிட்டார்கள் பாராளுமன்றத்தில், ஓ அது தரமற்ற நிலக்கரி தான், ஆனால் அங்கே ஊழல் இல்லை. அதப்படி தரமற்ற நிலக்கரி தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், சரியான தரமான நிலக்கரிக்கு நாங்கள் காசு கட்டிட்டோம், திருப்பி எடுக்க போறதும் இல்லை. இந்த தரமற்ற நிலக்கரியை தான் நாங்கள் உபயோகிக்கிறோம், மக்களுக்கு பலவிதமான நோய்கள் வரும், மின்சார கட்டணம் உயரும், அனைத்து மக்களும் பாதிக்கப்படுவதற்காக விதமாக மின்சார கட்டணம் இதனால உயரப்போகுது, உயர்ந்து கொண்டு இருக்குது, இன்னும் உயரும். ஆனால் அது ஊழல் இல்லை என்று சொல்லிட்டாங்க. பொறுப்பாயிருந்த அமைச்சர் 2016ஆம் ஆண்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கின ஒருவர், அவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மேல் நீதிமன்றத்தில், கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர் பிணையில் அளிக்கிறார். ஊழல் வேண்டாம் என்று 2 பிரதான கட்சிகளையும் புறக்கணித்து கொண்டு வந்த 3ஆம் தரப்பு அந்த 3 கட்சி செயற்பாடு. இப்ப என்னன்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்னதை போல திரசேரியிலிருந்து களவு போயிட்டு, திரசேரியிலிருந்து களவு போயிட்டு கதை முடிகிறதுக்குள்ள இன்னொரு 6 லட்சம் அமெரிக்க டாலர் அமெரிக்கா போஸ்டுக்கு அனுப்பினது அங்க அவங்க கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. இங்க அனுப்பினதான் கௌரவ மனோ கணேசன் சொல்லியிருக்கிறார், அவ்வளவு காசையும் தபால் பட்டியல போட்டுட்டாங்க, அவ்வளவு காசையும் தபால் பட்டியல போட்டுட்டு காணையில் சொல்றாங்க. அதுக்கு பிறகு இப்ப இன்னொன்று புதுசா வீதி அபிவிருத்தி சபை செய்த கொடுப்பன ஒன்று ஒரே ஆளுக்கு 2 தரம் கொடுத்தாச்சா. அதை அவர்கள் தான் சொல்றார்கள், 2 தரம் கொடுத்தாச்சு. எப்படி நடந்ததுன்னு தெரியாது, எல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். அதால மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாரிய நஷ்டம், மக்கள் மேல சுமத்தப்படுகிற சுமை மிக மிக மோசமான ஒரு சுமையாக இருக்குது. ஆனால் ஊழல் இல்லை, வருமான ஊழல் இல்லைன்னு சொன்னா சரி, அங்க ஊழலுக்காக உங்களோட அமைச்சர் எதிராக வழக்கே தாக்கல் செய்திருக்கு, உங்களோட ஊழல் ஆணையக்குழு, உங்களோட அரசாட்சிக்கு கீழே இருக்கிற லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கு. நம்பிக்கையில்லா பிரேரணை வருகிற போது எல்லாரும் சேர்ந்து அவரை பாதுகாத்தார்கள். இந்த பிரதேசத்தில் இருந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அனுப்பப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்பிபியை சேர்ந்தவர்கள் அங்க யாழ்ப்பாணத்தில் வேறு பிரதேசங்கள்ல எந்த வெக்கம் சூடு சுரணை இல்லாமல்
அந்த அமைச்சருக்காக வாக்களித்திருக்கிறார்கள். ஏன் சூடு சுரணை இல்லைன்னு சொல்றேன்டா, அவர் வாக்களிச்ச பிறகு அந்த அமைச்சருக்கு சூடு சுரணை வந்துட்டு அவர் ராஜினாமா செய்துட்டார். ஆனா அந்த ஆளுக்கு இருக்கிற சூடு சுரணையாவது உங்களுக்கு இருக்கல. அந்த ஆள் ராஜினாமா செய்துட்டு பிறகு கொஞ்சம் பிந்தி என்றாலும் அது செய்துட்டு நீங்க இப்ப என்ன பார்த்து கொண்டிருப்பீங்க? எதுக்கு போய் வாக்களிச்சு நீங்க? அப்ப ஊழலை ஒழிப்பதை பிரதானமான கோஷமாக கொண்டு நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னால், உழைப்பாளிகளுடைய வாழ்வுக்கும் ஊழல் ஒழிப்புக்கும் மிக மிக நெருங்கின தொடர்பு இருக்கிறது. பெருச்சாளிகள் ஊழல் செய்கிற காரணத்தினாலே உழைப்பாளிகள் தொடர்ச்சியாக வெகுவாக பாதிக்கப்படுகிறார்கள். அப்படியானதை தகர்த்து இவ்வளவு காலமும் உழைப்பாளிகளுடைய வீரர்களாக அவர்களுடைய பாதுகாவலர்களாக தங்களை காண்பித்தவர்கள் ஆட்சிய பிறகு நடக்கிற ஊழல் இதற்கு முன்னெப்போதும் இல்லாததை விட கூடுதலான ஊழல். ஆகவே இன்றைய உழைப்பாளிகள் தினத்திலே இந்த அரசாங்கத்திலே நாங்கள் கேட்கிற ஒரு பிரதானமான கேள்வி அதுதான். எதற்காக இந்த கட்சிகளை எல்லாம் நிராகரிக்க? அந்த கட்சிகளுக்காக வாக்களித்து வாங்கல, அது முழுக்க ஊழல் பெருச்சாளிகள் தான். பாரம்பரிய கட்சிகள் எல்லாவற்றையும் புறக்கணிங்கள் சொன்னீர்கள். சரி, அவர்களை புறக்கணிச்ச பிறகு எங்கட கட்சி எங்கப்பா ஊழல் செய்தது? எங்கட கட்சி எங்க ஊழல் செய்தது? இன்றைக்கு இந்த நாட்டில் ஊழல் குற்றச்சாட்டு என்று கை நீட்ட முடியாத ஒரு கட்சி இருக்குமாக இருந்தால் அது இலங்கை தமிழரசு கட்சி தான். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது எதுவாகவும் இருக்கணும், பணம் மட்டுமல்ல, பதவி கூட. ஒரே ஒரு தடவை அமைச்சர் பதவியை ராணி சட்டத்தரணி முருகேசு திருச்செல்வம் எடுத்திருந்தார் 65ஆம் ஆண்டு. 3 ஆண்டுகளுக்குள்ளே அரசாங்கம் தன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது என்று சொன்ன உடனே ராஜினாமா செய்தார். மலைய மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறதுக்காக போய் அமைச்சரவை பதவியை பெற்றவர் அல்ல அவர். எடுத்த அமைச்சரவை பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தவர் அவர். அப்படியான ஒரு பாரம்பரியத்திலே வந்த பாரம்பரிய கட்சி நாங்கள். இந்த அலையோடு சிக்கப்பட்டு போய் ஏதோ பெரிய ஊழலை தவிர்க்கிறோம் என்கின்ற எண்ணத்திலே சிஞ்சிட்டு ஊழலற்ற எந்த விதத்திலும் கரைபடியாத ஒரு கட்சியையும் அவர்கள் மக்களை ஏமாற்றி தோற்கடித்திருக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தலில். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே எங்களுடைய மக்கள் விழித்தெழுந்து இன்றைக்கு இத்தனை தவிசாளர்கள் வடக்கிலே இருந்து இங்கே இருப்பதன் காரணம் எங்களுடைய மக்களுடைய விழித்தெழுதல். அத்தனை உள்ளூராட்சி சபைகளும் எங்களுடைய கையிலே வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான். வாக்களித்து விட்டு தேர்தல் ஆணையாளருக்கு பிறகு எழுதல, அது நான் தெரியாம வாக்களிச்சிட்டேன், இந்த வாக்க சில பேர் அப்படி செய்யறாங்களும் இருக்கிறோம், நான் தெரியாம வாக்களிச்சிட்டேன் என்று கடிதம் எழுதுறாங்க. அப்படி செய்யலாதே, வாக்களிச்சது தானே. வாக்களிச்சு போட்டு இனி 5 வருஷம் இருக்கத்தான் வேணும். ஆனால் அரசாங்கத்துக்கு துணிந்து நிமிர்ந்து நின்று அறைகூவல் கொடுக்கிற நாங்கள் சொல்லுகிறது, எங்கே உங்களுடைய ஊழல் ஒழிப்பு? எங்கே உங்களுடைய ஊழல் ஒழிப்பு? ஏதோ அங்கே இங்க சில்லறையில பிடிக்கிறீங்க, நெத்தில பிடிச்சு போடுறீங்க, பெரிய சுறா எல்லாம் அப்படியே உங்களுக்குள்ளேயே இருக்குது, உங்களோட கட்சிக்குள்ளேயே இருக்குது எல்லா சுறா மீனும். சும்மா படம் காட்டுறதுக்கு அவனை இவனை பிடிச்சு உள்ள போட்டுட்டு காட்டிக்கொண்டிருக்கிறீங்க.
ஊழல் ஒழிப்பு உங்களுடைய கட்சியிலே இருந்து தொடங்க வேண்டும். உங்களுடைய கட்சியை நீங்கள் துப்புரவாக்காமல் நீங்கள் ஊழலை ஒழிக்க முடியாது. அது எங்கட கட்சிக்கும் பொருந்தும். இதை சொல்லுகிற நான் அதையும் தெரிந்து கொண்டுதான் சொல்லுகிறேன். எங்களுடைய கட்சிக்குள்ளேயும் ஊழலுக்கு துணை போகிறவர்கள், ஆட்சியாளர்களுக்கு துணை போகிறவர்கள், படையணியினருக்கு துணை போகிறவர்கள் இருந்தால் நாங்கள் அவர்களை ஆற்றுவோம், பின்னிற்க மாட்டோம். எங்களுடைய கட்சியுடைய பாரம்பரியம் அப்படியானது. எந்த எவரும் எங்களுடைய கட்சி சுண்டு விரல் நீட்டி நீ அதை செய்தா இதை செய்தா என்று குற்றம் சுமத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். எங்கள் கட்சி மீது ஒரு விமர்சனம் இப்ப எழுந்திருக்குது. ஒன்றும் செய்யலாம இருக்குது. இப்படி பார்த்தா அங்கால பார்த்தா உடனே ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படுது, விளக்கம் கூறப்படுது. இப்போ இதுவரைக்கும் விளக்கம் தான் கூறப்பட்டிருக்கு. என்ன ஒரு 10 பேர் மட்டும்தான் கட்சியை விட்டு விலக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் கூடுதலானவர்கள் விலக்கப்படுவார்கள். ஏனென்றால் நாங்கள் அரசியல் கட்சியாக இருக்கலாம், எங்களுக்கு மக்களுடைய வாக்கு தேவையாக இருக்கலாம். ஆனால் இதையும் கொடுத்து நாங்கள் வாக்குகளை சேகரித்து வைத்திருக்கிற ஒரு கட்சி அல்ல. நாங்கள் ஒரு விடுதலை இயக்கம். நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக, மக்களுடைய தன்னாட்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு தூய்மையான இயக்கம். எங்களுடைய தூய்மையை பேணுகிற வரைக்கும் தான் எங்களுடைய கொள்கையை நாங்கள் நிலைநாட்ட முடியும். ஆகையினாலே கட்சியை தூய்மையாக வைத்திருப்பதற்கு, கட்சியுடைய ஒழுங்கு நடவடிக்கை சரியானதாக இருப்பதற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்தே தீருவோம். இன்றைக்கு இத்தனை திரளாக நீங்கள் இங்கே வந்து இந்த கட்சியினுடைய இந்த உழைப்பாளிகள் கூட்டத்துக்கு மெருகூட்டியது உங்களுடைய ஆதரவும் முழுமையாக அதற்கு இருக்கிறது. இங்கே வந்திருக்கிறவர்களை மட்டும்தான் நான் சொல்றேன். இங்கே வருவதை தவிர்த்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் இந்த செய்தியை சொல்ல இல்லை. அந்த ஆதரவை தர முடியாத நிலையில் இருக்கிறவர்கள் வராமல் இருந்திருக்கலாம். ஐயோ ஊழல் விலக்க வேணும், ஒழுங்காட்டு நடவடிக்கை ஒழுங்கா நடக்கிறது, நான் துணை போயிட மாட்டேன் என்று சொல்லி அதுக்கு சொல்றதுக்கு பயந்து வராமல் இருக்கிறவர்கள் நான் சொல்லல, வந்தவர்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியான கட்சியுடைய தூய்மையான நிலைப்பாட்டுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் ஏன் வரவில்லை, ஏன் குழப்ப நிலைத்தார்கள் என்பதற்கு சரியான மருந்து இருக்குது. அது அந்தந்த நேரத்தில் கொடுக்கப்படும். அரசாங்கத்துக்கு நான் ஏன் சொல்றேன் என்றால், அரசாங்கத்துக்கு நாங்கள் இந்த அறைகூவலை விடுக்கிற போது எங்களுடைய வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், எங்களுடைய வீடு அப்பழுக்கற்றதாக இருக்க வேண்டும். ஆகையால் தான் நான் இதை சொல்றேன். அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி இது சரிப்பட்டு வராது, இது சரிப்பட்டு வராது. அவர்கள் 2 பேரும் ஊழல்வாதிகள் காண்டி, ஊழல்வாதிகள்ல பெரிய ஊழல்வாதி சின்ன ஊழல்வாதி என்றெல்லாம் நாங்கள் பார்க்க போறதில்லை. ஊழல் ஊழல் தான். நீங்கள் இப்பதானே தொடங்கி இருக்கிறீர்கள், அப்ப சின்னதாக தான் தொடங்குவீங்க, எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க பெருசாவே தொடங்கிட்டீங்க. போக போக எப்படி இருக்க போது என்னதும் எங்களுக்கு ஓரளவு தெரியுது. ஆனபடினால இப்பொழுதே அதை நீங்கள் திருத்திக் கொள்ளாவிட்டால், உங்களுடைய வீட்டை நீங்கள் சுத்தம் செய்யாவிட்டால், ஏற்கனவே திசை காட்டி திரும்பி விட்டது எங்களுடைய வீட்டை நோக்கி. வடக்கு கிழக்கை நீங்கள் தொட முடியாது, தொட நாங்கள் இடமளிக்க மாட்டோம். இங்கே வாழுகிற எங்களுடைய மக்கள் எங்களுடைய வளத்தை அவர்களாகவே உபயோகித்து, அவர்களாகவே உழைப்பாளிகளாக இருந்து அதிலே நாங்கள் உண்டு வாழ்வோம். வேறு எவரையும் இங்கே காலடி எடுத்து வைக்க நாங்கள் விடமாட்டோம். இது இந்த மே தினத்திலே இலங்கை தமிழரசு கட்சியாக அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்கிற கடுமையான செய்தி. இன்று இந்த மாங்குளம் பகுதியிலே, இந்த வன்னி தேர்தல் மாவட்டத்திலே, வன்னி மாவட்டத்திலே இந்த மேதின கூட்டத்தை நாங்கள் ஏன் ஒழுங்குபடுத்தியிருக்கோம் என்று சொன்னால்,
அம்பாறை மாவட்டத்தை போன்று, திருகோணமலை மாவட்டத்தை போன்று இன்று வன்னி மாவட்டமும் சிங்கள தேசியவாதிகளால் சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் விழிப்புணர்வோட தேவை இருக்கின்றது. வன்னி மாவட்டத்தை நாங்கள் பாதுகாக்க தவறினால் எங்களுக்கான பெரிய அளவு நிலப்பரப்பு எங்கள் கைகளை விட்டு செல்லக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. அதனை இந்த பிரதேச தவிசாளர்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அந்த விழிப்புணர்வுக்காகவும் வன்னி மாவட்டத்தை ஒன்று சேர்ந்து தமிழர்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை விதைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த இடத்திலே எங்களுடைய தலைவரும் செயலாளரும் வன்னி மாவட்டத்திலே இந்த மேதின கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள். எல்லோரும் சொன்னார்கள், எங்கே ஒரு நகர்ப்புறத்திலே வைத்திருந்தால் ஆக்களை அதிக அளவில் காட்டியிருக்கலாம், மக்கள் இலகுவா வந்திருப்பார்கள், மாங்குளம் பகுதி மிகவும் வறுமையாக இருக்கின்றது, எவ்வாறு மக்கள் வருவார் என்று கேட்டிருந்தார்கள். ஆனால் வன்னி மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் தான் எங்களுடைய தமிழரசு கட்சி ஆதரவாளர்களும் எங்களுடைய உறுப்பினர்களும் என்று திரளாக வந்திருக்கின்றனர் என்று சொன்னால், நாங்கள் வன்னி மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை, அந்த வளச்சுரண்டலில் நீக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனைக்கு மெருகூட்டுவதான் அமைகின்றது. இந்த மே தினத்துடன் நாங்கள் எல்லோரும் ஒன்றை முடிவெடுக்க வேண்டும். இந்த வன்னி மாவட்டத்தில் ஏற்படுகின்ற சகல விதமான வளச்சுரண்டல்களாலும் இறுதியாக உப்பள பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. அது கூட எங்களுடைய மக்களை அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கான செயற்பாடுதான். அவ்வாறு நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வடக்கு மாகாணத்தை ஒரு சிங்கள கட்சியிடம் நாங்கள் பறிகொடுத்திருக்கின்றோம். ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சி அப்பு ஆண்ட மண்ணை அப்புக்காமிகள் ஆள்வதா என்ற கோஷத்தோடு ஒட்டுமொத்தமாக முழு உள்ளூராட்சி மன்றத்தையும் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கட்சிகள் வென்றிருக்கின்றது. அந்த சிந்தனை தொடர்ச்சியாக எங்கள் மத்தியில் இருக்க வேண்டும். வடக்கு கிழக்கிலே தமிழன் தான் ஆட்சி செய்ய வேண்டும். எங்களுடைய அதிகாரங்கள் தமிழர்களிடம் தான் இருக்க வேண்டும். அதாவது முழுமையாக தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் இந்த வடக்கு கிழக்கிலே ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களை அப்புக்காமிகள் ஒருபோதும் ஆளவிடக்கூடாது என்ற சிந்தனை எங்கள் மத்தியிலே வர வேண்டும். இனி எந்த வருகின்ற எந்த விதமான செயற்பாடாக இருந்தாலும் அது தமிழர்கள் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்ற அந்த அறைகூவலையும் இந்த இடத்திலே எடுத்துக்கொண்டு, தமிழரசு கட்சி மேட்டுக்குடியினருடைய கட்சி அல்ல, மேட்டுக்குடியினருடைய கட்சி அல்ல. இது சாமானிய மக்களுடைய, சாதாரண மக்களுடைய கட்சி. இது சாமானியருடைய கட்சி. சாமானியர்கள் கட்சி அங்கத்தோட இருக்கக்கூடிய உரித்துள்ள கட்சி. அதை சொல்லிக்கொண்டு ஏற்கனவே என்னுடைய இந்த கருத்தை சோசியலிசம் சார்ந்த ஒரு கட்சி என்பதையும் வலியுறுத்தி கொண்டு எங்களுக்கு ஒரே ஒரு வரலாற்றை மட்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். எங்களுடைய கட்சியை ஆரம்பத்திலே வளர்த்தவர்கள் இருக்கிறார்கள். யார் வளர்த்தார்கள்? தமிழாசிரியர்கள் வளர்த்தார்கள். தமிழ் ஆசிரியர்கள் வளர்த்தார்கள். தேசிய உடையிலே இருந்து ஆசிரியர் பெரியார் தமிழரசு கட்சியை வளர்த்தார்கள். லீடர் சேவையை தாண்ட கிளரிக்கல் சர்வீஸை தாண்டவர்கள் வளர்த்தார்கள். விவசாயம் சார்ந்தவர்கள் வளர்த்தார்கள். என்னுடைய தந்தையாருடைய தொழில் சுருட்டு தொழிலாளர்கள். என்னுடைய தந்தையார் ஒரு சுருட்டு தொழில் நடத்தியவர். 40 பேருக்கு மேலே 45 பேரில் வேலை செய்தவர்கள். முக்கியமான அம்சம், முதலாவது இளமையில எனக்கு தெரியாத விடயம் பின்னாலே அந்த 49 பேரில் என்னுடைய தந்தையார் ஒரு இடத்துல கடைசி இடம் வைத்திருந்தார். அவரும் பின்னேரத்தில் 3 மணியில் சுருட்டு தொழில் செய்வார். அவர்கள் அத்தனை பேரும் தமிழரசு கட்சி சார்ந்தவர்களாக இருந்தார். அதே போல முழு சுருட்டு தொழிலாளர்களும் தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர்களாக இருந்தார்கள். விவசாயிகள் ஆதரித்தார்கள். ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் அவர்களுடைய தொழிலாளர்கள் என்ற வர்க்கத்தில் இருந்து அவர்களுடைய ஆதரவின் அடிப்படையில் அவர்கள் வளர்த்த கட்சி தான் இந்த தமிழரசு கட்சி. அப்ப தொழிலாளர்களுடைய வளர்ப்பினால் வளர்ந்த கட்சி எங்களுடைய கட்சி. ஆகவே இந்த தொழிலாளர் தினத்தை முன்னெடுக்கின்ற உரித்தும் உரிமையும் அருகதையும் தமிழரசு கட்சிக்கு உண்டு. அந்த வகையிலே இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் நீங்கள் பெருமைக்குரியவர்கள் என்பதையும், ஒரு வரலாற்றுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் என்பதையும், ஒரு நேர்மை நிதானத்துக்கு வரலாற்றிலே உங்களுடைய பொறி இருக்கிறது என்பதையும், அதை கொண்டு செல்கின்ற
மக்கள் மத்தியிலே சென்று செல்கின்ற கடப்பாடு உள்ளவர்கள் என்பதையும் நான் உங்கள் முன் வலியுறுத்த விரும்புகிறேன். குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களில் தலைவர்கள், உறுப்பினர்கள் மென்மேலும் உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் விட்ட ஒரு தவறு, எங்களுடைய மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ விட்ட தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற கடப்பாடு உங்கள் எல்லோருக்கும் உண்டு. அதை எங்களால் வழிபடுத்த முடிந்தென்றாலும் முழுமையாக தலைவரோ பொதுச் செயலாளரோ முழுமையாக செய்ய முடியாது. அதன் கடமைகளை நீங்கள் எல்லோரும் பொறுப்பேற்று இன்னும் ஒரு தேர்தல் வருகின்ற போது நாங்கள் நிமிர்ந்து விட்டோம் என்று ஒரு வரலாற்று பதிவு இந்த மண்ணிலே இருக்க வேண்டும். நிறைவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த ஊடகங்களில் சில நேரம் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் தவறான செய்திகளை தவறானவர்கள் கொடுப்பார்கள். சொல்றது தெரியாது, தவறான செய்திகளை தவறானவர்கள் கொடுப்பார்கள். உண்மையிலே ஒரு விடயம் மிக பாரதூரமான ஒரு விடயமாக கருதப்பட்டது. நாங்கள் கடந்த பாரத துணை ஜனாதிபதி அவர்கள் கடந்த 19ஆம் தேதி மார்ச் மாதம் 19ஆம் தேதி சந்தித்த பொழுது சந்தித்தது பேசினோம், எங்களுடன் கருத்துக்களை தெரிவித்தோம், அதெல்லாம் செய்திகள் தான். ஆனால் நிறைவேறுகிற பொழுது மதிப்பார்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய கையை பிடித்துக்கொண்டு, ஸ்ரீதரன் அவர்களுடைய கையையும் பிடித்துக்கொண்டு மற்றவர்கள் நின்றார்கள். தனியே சொன்னார், உங்களுடைய அதிகரித்த அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, அதை பற்றி கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். டூ மெனி பார்ட்டிஸ். இதான் அவர் சொன்னார். நாங்கள் 2 பேருமே கதைக்க இல்லை, மௌனமாக தலை மதிப்பு செய்து வந்துட்டோம். அடுத்த ஒரு நிகழ்வு இருந்தால் அது முடிந்து நான் திரும்பி யாழ்ப்பாணம் வருகிறபொழுது நினைக்கிறேன் நீர்வொழும்பு தாண்டுகிற பொழுது வீரேஸ்வரி ராம் அவர்கள் இங்கே அடித்து சொன்னார், இப்படி துணை ஜனாதிபதி அவர்கள் உங்களை கருத்தை பெற்றுக்கொண்டு அதிக கட்சிகள் இருக்கின்றன, இதுக்கு கவனம் செலுத்திக் கொண்டு சொன்னாரான். இப்போ நான் ஒருத்தருக்கு நான் சொல்லலை என்றபடியால் நான் சொன்னேன், இந்த செய்தி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்ரீதரன் அவர்களால்தான் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், அந்த செய்தி சரியானது என்று நான் சொன்னேன். சரி, முடிஞ்சது. இதுக்கு பிறகு இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறார்கள் தானே உங்கள் மத்தியில் ஆய்வாளர்கள், அறிவாளர்கள், அரசியல் அறிவாளர்கள்ட்ட இப்போ அவர் நான் நினைக்கிறேன் எங்களுடைய துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் இந்த எல்லாருமே மீடியாக்கள்லேயும் இந்த ப்ரெஸ்களில் வச்சு தானே கதைக்கணும். இப்போ அவையும் கட்சி தலைவர்கள்ட்ட அவன் அவர் நினைக்கிற வாய்ப்பு அப்படி தான் இருக்க போகிறேன். இவ எல்லாரையும் கட்சி தலைவர்கள், அதனால தான் டூ மெனி பார்ட்டிஸ் நினைச்சார், மேபி பாசிபிள். அவர் சொல்கிறார், இதுதான் நிஜம். சிவஞானத்துக்கு டிப்ளமேசி விளங்க இல்லையா, என்ன விளங்க இல்லையான்னு கேட்டால் அவர் எனக்கு சொன்னது, அவர் எனக்கு ஸ்ரீதரன் தான் சொன்னார், கத்தியும் சொல்ல இல்லை, வளமையாக போகிற சவுண்டும் விட இல்லை. அவர் ஒரு பெரிய எல்லடி ஸ்டேட்ஸ்மேன், ராதாகிருஷ்ணன் எல்லடி ஸ்டேட்ஸ்மேன். எனக்கு ராஜதந்திரன் தெரியலையா, அதனால பிள்ளைங்க அதுதான். அவர் உங்களோட கட்சிக்குள்ள எல்லாம் பிரச்சனையை தான் சொன்னவர், நீங்கள் விளங்க அது எங்களோட கட்சிக்குள்ள பிரச்சனையை தான் அவர் சொன்னவராம். அது எனக்கு விளங்க இல்லையா. இப்படியானவர்கள் ஒரு பேட்டியில் சொல்றார், இது சரிய பிள்ளையில அவர் சொல்றார். எனக்கு இப்ப கொண்டு போனால் எங்கட கட்சிக்குள்ள பிசா இருந்தா உனக்கு என்ன வருத்தம், உனக்கு என்ன குத்தி முறிவு நாங்கள் எல்லோரும் என்னால வைத்தியம் செய்ய முடியும் தானே, நல்லா போகுது தானே, என்ன பிரச்சனை, நீ என்னப்பா குத்தி முறுகிற, உங்களோட கூட்டங்கள் என்ன எனக்கு விளங்கும் தானே, எல்லாம் என்னண்டு தேசமாக திரள்றது இப்படி எல்லாம் உருள்றது. ஏன் நான் சொல்றேன்டா,
இப்படியே எங்களுக்கு ஒன்றும் வழங்காம இல்லை. டிப்ளமேட்ஸை பொறுத்தவரையில் நான் முதல் சொல்வேன், 75ஆம் ஆண்டு மாநகர சபையின் ஆணையாளர் வந்த நாள் துவக்க நான் ஊடகத்தோடான் ஊடாடி கொண்டிருக்கிறேன். 2 வரையில் 50 வருடம் எல்லா ஊடகங்களையும் கண்டிருக்கிறேன். எத்தனை டிப்ளமேட்ஸை கண்டிருக்கிறேன், எத்தனை அமைச்சர்களை கண்டிருக்கிறேன், எத்தனை அரசியல்வாதிகள் கண்டிருக்கிறேன், தலைவர்களை கண்டிருக்கிறேன். எனக்கு டிப்ளமேசி தெரியாது. நீங்க உங்களை பூர்வ உண்ட காட்சிகளை போல வேண்டும். தமிழரசு கட்சி அது ஒருமையில் சிவஞானத்துக்கு தெரியாது. ஒருமையில் சிவஞானத்துக்கு தெரியாது. இன்னும் நாகரிகமாக தான் இப்போ பேசுறேன். ஏன்னு உங்களுக்கு சொல்றேன், இப்படியே ஒரு என்ன அவமானப்படுத்த இவரால் முடியாது. எனக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு வந்து யாரும் என்ன தூக்கி எறிய முடியாது. எனக்குள்ள வரலாறு எனக்குள்ளே இருக்கு. அதனுடைய அதை யாரும் தூக்கி கொண்டு போகல, கொச்சப்பட தேவையில்லை. அது எனக்கு தேவையும் இல்லை, மேலதிகமாக தேவையில்லை. ஆனால் நீ இந்த கட்சியை, நான் தமிழரசு கட்சியினுடைய தலைவர், அப்போ நீங்கள் அவமானப்படுத்த முடியாது. ஆகவே நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நிதானமாக நேர்மையாக எங்களுடைய கருத்தை ராஜதந்திர ரீதியில் சொல்லித்தான் வருகிறோம். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆகவே நான் மிக அன்பாடு எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களை கேட்டுக்கொள்வது, எளிய சந்ததியை பார்த்து சொல்வது. இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு ஜெனி அந்த ஏஜ் பிட்வீன் 18 18க்கும் உள்ளவர்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அது வெற்றியோ தோல்வியோன்றது 4ஆம் தேதி தெரியும். நான் இப்பொழுது சொல்லக்கூடிய எங்களுடைய எளிய சந்ததியை இப்படியானவர்கள் தவறாக வழிநடத்தாமல் அவர்களை எங்களோடு இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதை எங்களுடைய உள்ளூராட்சி மன்றம் சார்ந்த உறுப்பினர்கள் அந்த பணியை செய்ய வேண்டும். இளைஞர்கள் கூடுமானவரை இளைஞர்களை எங்களோடு இணைத்துக் கொள்ள வேண்டும், பெண்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இது சொல்லலாம் என்று தான் நினைக்கிறேன். அண்மையிலே ஒரு விதத்தில் பவனியா வடக்கு அவள் மகளாக பார்க்கிறேன். நான் சிங்க மகளாக பார்த்தேன். துணிந்து பேசி நிற்கக்கூடிய தைரியம் உள்ளவர்கள், அது பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். அந்த தைரியம் உள்ள எளிய சந்ததி உள்வாங்கப்பட வேண்டும். கட்சியில் நிலைத்து நிற்க வேண்டும். அது உங்களுடைய ஒரு கடமை என்று கூறி நாங்கள் இறுதியாக சில முடிவெடுத்தால் அரைக்கட்டு முடிவெடுத்தது என்று கேட்கிறார்கள். இதை நான் பகிரங்கமாக சொல்லி விட்டுறேன். அரைக்கட்டு முடிவெடுத்தது யாருக்கட்டு முடிவெடுக்கணும் இல்லை, நான் கேட்குறேன். 1000 போட்டு முடிவெடுக்கணும். எனக்கு முடிவெடுக்க சிலது 4-5 பந்தங்களும் செய்யலாம். இப்போ எடுக்க வேணும். ஒரு நாள் கூட்டம் வச்சு எழுப்போம், இல்லை ஒரு நாள் கூட்டம் வச்சு சூம் மீட்டிங் போட்டு எழுப்போம். என்னது சிலது செய்கிறோம், சிலது செய்யறது. இதே முடிவெடுக்க வேணாம் செய்தோம். சரி, இப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்ள சந்தோஷம். பேசினா வாங்கி கொண்டு போகிறோம். பேசினா என்ன, நீங்கள் பேசலாம், வாங்கலாம். நீங்கள் பேசினா அது எந்த பிரச்சனை இல்லை. அவன் அந்த கேள்வியும் கேட்கிறார். யார் மட்டும் முடிவெடுத்து என்னதான் கேட்கிறாரு. எப்படி முடிவெடுத்துறீங்க? யாருக்கிட்ட முடிச்சுறீங்க? கூட்டம் வைக்கிறீங்களோ குடிக்கொடு. இதெல்லாம் செய்யலாது. சிலதை நாங்கள்லாம் முடிவெடுப்போம். அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. எங்களை தான் கட்சி, எங்களோட பொறுப்பெல்லாம் இருக்கு. நாங்கள் தான் தலைமை. அப்போ முடிவெடுப்போம். இதில் என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் தானே? நீங்க ஏற்றுக்கொள்ளாத வந்திருக்க மாட்டீங்க நானே. சரிதானே? ஆகவே கட்சி வளமாக பலமாக நிற்கிறது. இந்த புதக்கவாதிகள் உங்களுக்குள்ள குழப்பம், உங்களோட புலவு அப்படியெல்லாம் சொல்றது பொய், உண்மைக்கு புறம்பானது. கட்சி நலமாக பலமாக வெவ்வேறு விஷயங்கள் இருக்கும். அது தனித்தனி விஷயங்கள், செப்பரேட் ஐட்டம்ஸ், அது கையாளப்படும். ஆகவே அதை பற்றி எல்லாம் கருத்தில் எடுக்காமல் கட்சியை பலமான ஒரு நிலைக்கு நீங்கள் அடுத்த சந்ததி தமிழரசு கட்சி ஒன்றுதான் தமிழ் இனத்தினுடைய உரிமை சார்ந்து, நிலம் சார்ந்து. முக்கியமாக இந்த அரசாங்கம் செய்கிற மிகப்பெரிய அநியாயம்,
இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய நிலவளங்களை எங்களுடைய மக்களுக்கு கொடுத்து இதை விவசாயம் செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினாலே எங்களுடைய மக்களுடைய காணியை எங்களுடைய மக்களுக்கு கொடுத்து விவசாயம் செய்வதற்கான முழுமையாக வண்டியை வளப்படுத்தினாலே கூட இந்த நாட்டினுடைய இப்பொழுது இருக்கிற வடக்கு மாகாணத்தினுடைய ஜிடிபி பங்களிப்பு 4% அது 8% நிச்சயமாக மாறும். இந்த விவசாயத்தை மட்டும் வளர்ச்சியாக இந்த அரசாங்கம் முன்னெடுக்குமேயானால் ஜிடிபியில இன்னும் 4% அதிகரிப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு பொருளியல் ரீதியாக உண்டு. இந்த அரசாங்கம் செய்கிறதில்லை. என்ன நாங்கள் எடுத்தாலும் இனவாதத்தோடு பௌத்த மேலாதிக்கத்தோடு சிங்கள மேலாதிக்கத்தோடு பார்ப்பதனால்தான் நாங்கள் வளர்ச்சி அடையவில்லை. ஆகவே மாங்குளத்திற்கு வந்திருக்கிறோம். மாங்குளம் மத்திய நிலையம் இணைப்பான பிரதேசம். ஆகவே அதிலே செய்யும்பொழுது எல்லோரும் வந்தவைக்காக நன்றி. பல்வேறு இடங்களிலே வந்திருக்கிறீர்கள். நாங்கள் எடுத்த அந்த முடிவு கொஞ்சம் செலவழித்திருப்பீர்கள், நல்லதானே? சிரமப்பட்டிருப்பீர்கள், பாராட்டக்கூடியது தானே? அந்த சிரமங்களுக்கும் செலவுகளுக்கும் எங்களுடைய நன்றியையும் கட்சி சார்ந்த பாராட்டுக்களையும் எனக்கும் இந்த வாய்ப்பளித்தமைக்காக பிரகடனத்தை வாசித்து பொதுச் செயலாளருக்கு நன்றியை தெரிவித்தேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்தேன். கரிகாலனுக்கு நன்றி தெரிவித்தேன். ரவியர்களுக்கு நன்றி சொல்லி இந்த ஏற்பாட்டிலே இந்த பிள்ளைகள் இந்த சிற்றுடைகளை வழங்கிய அந்த பிள்ளைகளுக்கு உதவியாளர்களுக்கு எங்கள் காட்சியில் தமிழரசு கட்சி சார்பில் தலைமை சார்பில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தவிசாளர் அவர்களே மற்றும் பெரியோர்களே, இங்கே முன்னால் குழுமியிருக்கும் எங்களுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், அன்பர்கள், ஆதரவாளர்கள், தொழிலாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்று பாராளுமன்றத்திலும் சரி, வடக்கு மாகாணத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு கூட்டங்களிலும் சரி, மாங்குளம் என்பது ஒரு மையப்பகுதி, வடமாகாணத்தின் மையப்பகுதி என்பதற்கு மறுகருத்தில்லை. இந்த மாங்குளத்தின் மையப்பகுதியிலே நிர்வாக மையங்கள் வர வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நேற்று முன்தினம் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இங்கே சித்த மருத்துவ அந்த அதிகார மையம் மாங்குளத்துக்கு கொண்டு வருவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பதை இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இது ஏன் நான் இந்த தொழிலாளர் தினத்தில் இதையும் சொல்லுகின்றேன் என்றால், எல்லோருமே எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியும் சரி, கூடுதலான எல்லோருமே வடமாகாணத்தின் மையப்பகுதி மாங்குளம் என்ற நிலையிலே அந்த மாங்குளத்துக்கு நகர்த்தப்பட வேண்டும் என்று மாகாண சபை இருந்த காலத்தில் கூட ஏற்கனவே சில திணைக்களங்கள் கொண்டு வரப்பட்டன. பின்பு மாகாண சபை இல்லாத போது அந்த கிடப்பில் போடப்பட்ட நிலை இருந்தது. இப்போது அதை மீட்டி அல்லது தீட்டி கொண்டிருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அடுத்ததாக இந்த விடயத்தில் கவனத்தை எடுத்துத்தான் எங்களுடைய செயலாளர், தலைவர் உள்ளிட்ட எங்களோடும் ஆலோசனை கேட்டு கதைத்து இந்த மாங்குளத்திலே இந்த முறை இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற சிந்தனை அல்லது எண்ணப்பாடு ஏற்பட்டது என்பதையும் கூறிக்கொண்டு, தொழிலாளர்கள் சர்வதேச தொழிலாளர்கள் தினம் என்பது எல்லோருக்கும் தெரியும், மே தினம். இது கட்சி பேதமின்றி அனைவருமே இந்த தினத்தை அனுஷ்டித்துக் கொண்டுதான் வருகின்றார்கள் என்பதும் உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த தொழிலாளர்களுக்குரிய நீதி, நியாயம்
கிடைக்கின்றதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எங்களுடைய வன்னி பகுதி மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு எங்கும் எங்களுடைய நிலங்களை சுரண்டி கொண்டிருக்கின்ற வேலைகள் இன்று வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கொக்கு தொடுவாயிலே உட்படம் எல்லா மட்டத்தோடும் கதைத்து இருந்தாலும் மகாபலி தன்னுடைய வேலை என்று தாங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வீட்டிலே நாங்கள் வடக்கு போட வேண்டும் என்று எங்களுடைய கட்சியின் செயலாளர் அவர்களோடு சென்று பார்வையிட்டு அதற்கான அடுத்த கட்ட நகர்வை மேற்கொள்கின்றோம். நான் சொல்ல போனால் எக்கச்சக்கமான விடயங்களை சுட்டிக்காட்டலாம். யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, வலி வடக்கு இன்றைக்கு கூட விடுபட வேண்டிய நிலங்கள் எவ்வளவோ கிடக்கின்றது. தொழிலாளர்கள் அவர்கள் தொழில் செய்ய வேண்டும், சுதந்திரமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த மே தினத்தில் மே 1ஆம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினம் என்று உருவாக்கப்பட்டது. அதற்கான விளக்கங்களை நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், எங்களுடைய வடக்கு கிழக்கிலே நில சுரண்டல்கள், வள சுரண்டல்கள் என இன்று வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னைய அரசாங்கங்கள் மிக மோசம் என்று சொல்லிக்கொண்டு இப்போதைய அரசாங்கம் இதை சீர் செய்யும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தாலும், முல்லைத்தீவு சுட்டிக்காட்டுவேன், பல இடங்கள், வன்னி என்று சொன்னால் பல இடங்கள், யாழ்ப்பாணம் என்று சொன்னால் பல இடங்கள், கிழக்கு என்று சொன்னால் அம்பாறை, மட்டக்களப்பு, திருவோணமலை, பல இடங்கள். இப்படியாக எங்களுடைய இடங்களை கபலீகரம் செய்து கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் இன்று வரை தொடராக நடந்து கொண்டிருக்கின்றது. இவற்றை விட வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் உங்களுடைய இடத்துக்குள் புகுந்து வந்து நாங்கள் இடங்கள் கேட்கவில்லை. எங்களுடைய நிலங்கள் எங்களுக்கு தேவை. எமது நிலம் எமது உரிமை, எமது மதத்தை நாங்கள் கொண்டாடுவது என்பது எமது உரிமை. எமது பலன்களை நாங்கள் பயன் அடைய வேண்டும் என்ற பலங்களால் பயனடைய வேண்டும் என்பது எங்களுடைய உரிமை. இந்த உரிமைகளைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். இந்த உரிமைகள் இன்று இருக்கின்றதா? இல்லை. இந்த அரசாங்கம் வந்தவுடனே எங்களுக்கு செய்யும் என்று நாங்களும் பாராளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட ஜனாதிபதி உட்பட அமைச்சர் கூட்டங்கள் எல்லாவற்றிலும் சில விடயங்களை அக்குவோர ஆணிவோரையாக புள்ளி விவரங்களோடு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். சில இடங்கள் விடுபடுகின்றன. ஆனால் மிக பெரும்பான்மையான இடங்களோ பலங்களோ மதங்கள் விடயத்திலோ எங்களுக்கான தீர்வுகள் தான் தரும் நோக்கத்தில் அவர்கள் இல்லை என்பது வெளிப்படை என்பதை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இதனால் தான் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்று கூட அவர்கள் இருக்கும்போது இருந்த எங்களுடைய முகவரி, எங்களுடைய விலாசம் இப்போது இல்லை. எல்லோருக்கும் தெரியும், இல்லை. 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் எங்களுடையவர்கள் 10 பேர் தான் எங்களுடையவர்கள், அல்லது 11 எங்களுடையவர்கள். மற்ற முழு பேரும் 6 என்று உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில நாங்கள் இன்னொரு இடத்துல அடிமைத்தனமாக இருக்கின்ற நிலை மாறி எங்களை நாங்களே ஆள வேண்டிய நிலை வேணும் என்றுதான் இளைஞர்கள் ஆக்ரோஷமாக ஆவேசமாக புறப்பட்டார்கள். இன்று அது மௌனிக்கப்பட்ட நிலையில் கூட எங்களுடைய நேற்று நான் போனால் நித்தகுளம் என்று சொன்னால் எங்களுடைய வீரம் செறிந்த இடம் என்பது பலருக்கு தெரியும். அந்த நித்தகுளம் அங்க போனால் அங்கே ஒரு வேலை திட்டம் நடைபெறுகின்றது. 6ஆம் மாதம் 30ஆம் தேதி முடிய வேண்டும். ஆனால் 2 மாதம் கூட தவணை கேட்டு அதை செய்கிறதாக ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இதனை நீட்டி கதைக்கையில் இப்படியாக எல்லா பக்கத்துக்காலையும் எல்லா இடங்களுக்காலையும் முட்டி மோதிக்கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பெற வேண்டிய நிலை இருக்கின்றது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்டு தான் வேணும்.
நீண்ட நேரம் நான் பேசலாம். நிலம் மட்டுமல்ல, நிலம் இழந்து போனால் எங்களுக்கு உண்மையிலேயே முகவரி இல்லை. எங்களுடைய நிலம், உங்களுடைய வீட்டுக்காணி இல்லாட்டி நீங்கள் ரோட்ல தான் இருக்க வேண்டிய கட்டம். ஆதலால் நிலம் எங்களுடைய மதம், எங்களுடைய பலங்கள். எங்களுடைய பலங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், விவசாயத்தில் தன்னிறைவு கொண்ட வடக்கு கிழக்கு மாவட்டங்கள். இது மட்டுமல்ல, கடல், கடல்ல மீன் வங்கி என்று சொல்லக்கூடிய இடங்கூட வடபகுதி கடல் இருக்கின்றது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். உண்மையும் அதுதான். எங்களுடைய கடல்ல நாங்கள் சுதந்திரமாக மீன் பிடித்துக் கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்போதுதான் இல்லை. விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே மிக கட்டுப்பாட்டோடு இப்படியான தொழில்களை கூடுதலான நிலங்களில் விவசாயமும் கூடுதலான இடங்களில் கடல் பரப்பில் மீனவர்களும் சுதந்திரமாக தொழில் செய்தது உங்களுக்கு தெரியும். இதைவிட கால்நடைகள், வன்னியை எடுத்துக்கொண்டா 3,70,000 கால்நடைகள் வன்னியில. கால்நடைகளுக்கு மேய்ச்சல் செலவு கூட இப்ப இல்லாத நிலைமை. வன இலாகாண்ட கையுக்குள்ள இடங்கள், எங்களுடைய இடங்கள் தலைமையினால நேற்றைய கூட்டத்தில் கதைச்ச ஒரு விடயம், தலைமையினால குறிப்பிட்ட கொஞ்சம் மக்களின் பாவனையில இருக்கின்ற இடங்கள், விளையாட்டு மைதானம், தேவாலயம், இறங்குதுறைகள் எல்லாம் வனஜீவராசிகள் திணைக்களத்திட்ட இருந்தால் எங்களுடையவர்கள் எதில போய் தொழில் செய்கிறது, எந்த இடத்தை பிடிக்கிறது? இப்படியாக பல புள்ளி விவரங்களை நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த தொழிலாளர்கள் மே தினத்து கொண்டாடுற, எதுக்காக மே தினம், மே தினமன்றோ அல்லது தொழிலாளர்களுடைய தினமன்றோ நாங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் இதற்கு எல்லாருமாக சேர்ந்து எல்லா இன மக்களும் கொண்டாடுகின்றார்களோ அது நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த தொழிலாளர்கள் சுதந்திரமாக தங்களுடைய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு விட வேண்டும். தொழில் என்றால் நீங்கள் நினைச்சு போடாங்க, சட்டவிரோத தொழில நான் சொல்லி, அது பிடிக்கப்படத்தான் வேணும். சட்ட ரீதியான தொழில்கள், எங்களுடைய வளங்கள் நாங்கள் தான் அனுபவிக்க வேண்டும், அது எங்களுடைய மக்கள் தான் அனுபவிக்க வேண்டும். இந்த வகையில் தான் திரும்பவும் நான் எங்களுடைய செயலாளர் தலைவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். மாங்குளத்தில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கான என்னுடைய கதைத்தவர்கள் அந்த ஒழுங்குபடுத்த எண்ணம் உங்களுக்கு அப்படி இருந்ததாயிட்டு மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். நிச்சயமாக, ஏனென்றால் இப்படியான ஒரு எண்ணம் பொது சிந்தனையோடு எங்களுடைய கட்சி நடைபெறுகின்றது. யாரோ சொல்லுவார்கள் அப்படி இப்படி என்று, என்னட்ட பேட்டி எடுக்க நான் சொல்றேன், எங்களோட குடும்பத்துக்கு இந்த பிரச்சனையும் இல்லையா. அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் சுட்டி காட்டி ஒவ்வொன்றை சொன்னால் சொல்லுவேன். நான் ஒவ்வொன்றை சொன்னால் நான் என்ன சொல்றேன் என்றால், அப்படியெல்லாம் நீங்கள் அவரை கேளுங்க. நானும் ஒரு பெருமதியான இடத்துல இருக்கிறேன். எங்களோட கட்சிக்கு இந்த பிரச்சனையும் இல்லை. சிபிகே ஐயாட கேட்கணும்னா அப்போ அவரை கேளுங்க, எனக்கு அது தெரியல. அல்ல சுமந்திரன் ஐயாட கேட்கணும்னா அவரை கேளுங்க, அல்ல ஸ்ரீதரன் ஐயாட கேட்கணும்னா அவரை கேளுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட குடும்பத்துக்கு இந்த பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்துக்கையும் சின்ன சின்ன ஏதோ குமுறல்கள் பிரச்சனைகள் வாரது பழமையாக இருக்கும். அப்படியுடைய மற்றும்படி எங்களோட கட்சி நிறைவாக தான் பயணிக்கின்றது என்ற கருத்தை தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும், கூடுதலாக பேட்டிகள் எடுப்பார்கள். இப்படித்தான் சொல்றது. இதோட கட்சி என்றது, இலங்கை தமிழரசு கட்சி என்றது வெற்றி நடை போடும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.